ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாருங்கள். நான் வந்து துவரம்பருப்பு கூட கொஞ்சமாக பாசிப்பருப்பும் சேர்த்து தான் போடுவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அது மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். காய் வந்து தக்காளி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், காலிஃப்ளவர், அவ்வளோதான். வாங்க, நான் செய்கிறத பார்த்து நீங்களும் செஞ்சுருங்க. துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டும் கலந்து. துவரம்பருப்பு நிறையா போடுங்க, பாசிப்பருப்பு கொஞ்சம் கம்மியாக போடுங்க. 2 கை துவரம்பருப்பு போட்டிங்கன்னா 1 கை பாசிப்பருப்பு போட்டு அவிய வைக்கலாம். வேகட்டும், பருப்பு நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். கடுகு போட்டுருங்க. நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கருவேப்பிலை கொஞ்சமாக அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு வரும். இருந்தால் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள் சாம்பாருக்கு, அதுதான் நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாய் போடுங்க. இதையும் நல்லா வதக்கிடுவோம். ரொம்ப கருகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, இந்த மாதிரி இருந்தாவே போதும். இப்போ நான் 1.5 தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக இது வந்து வதங்கிடும். அதனால தான் உப்பு போடுறது தக்காளியில். இந்த அளவு போதும், ஏன்னா சாம்பாருக்குள்ளே தானே போடுறோம், அது அவிஞ்சிரும். இப்போ பருப்பு அவிஞ்சிருச்சு. அது கூட முருங்கைக்காய், உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதை போடுங்க. நான் ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய் போடுறேன். பருப்பு முக்கால் இது வெந்திருக்கும் போது நீங்கள் இந்த காயை போடுங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருங்க. கட்டி விழுகிறதுக்குள்ளே இதை கிண்டி விட்டுறணும் டக்குன்னு. சாம்பார் பவுடர் போடுறேன் நான், ஒரு டீஸ்பூன். உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறையா ஊற்றிடக்கூடாது. புளியவும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா, தக்காளி, வெங்காயம், இதெல்லாம், இதையும் சேர்த்து கலக்கி விட்டுருவோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லிக்கு இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.